இப்போ லாஸ்ட் 50 இயர்ஸாக இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்கூலிங் சிஸ்டம் வந்து எங்களை கிளவர் ஆக்கிறதுக்கு இந்த ஸ்கூலிங் சிஸ்டம் டிசைன் பண்ணிடல. வர வர எங்களை முட்டாளாக தான் ஆகிக்கொண்டிருக்கு இந்த ஸ்கூலிங். இந்த ஸ்கூலிங் வந்து எனக்கு சின்னலேருந்து எனக்கு பிடிக்கல. ஸ்கூல் போன காலத்துலேருந்து ஓலர் படிக்கிறதுக்கு முதலே ஸ்கூல் கட் பண்ணி ஸ்கூல் யூனிஃபார்மோட வெள்ள வத்த பம்பில் பிட்டி கோல்பிட்டி தெய்வலைன்னு சொல்லி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஸ்கூல் யூனிஃபார்மோட நாங்கள் பிடிபட்டிருக்கோம் பீச்சில் சுற்றி கொண்டு இருந்து. அப்போலேருந்து எனக்கு ஸ்கூல் சிஸ்டம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா அங்கே வந்து எனக்கு தேவையான விஷயம் இல்லை. அங்கே வந்து எங்களை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் அங்கே ஒர்க் நடக்குது இல்லையே, எங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கூலிங் இல்லை. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிபிசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு இப்போ கிட்டடியில். 1966 1966ஆம் ஆண்டு ஸ்கூல் கிட்ஸை, இது வந்து செகண்டரி ஸ்டார்டிங்கில் இருக்கிற கிட்ஸ், அவங்கள்ட்ட ஃபியூச்சரை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த ஆன்சரை பார்ப்போம் இப்போ. Computers are taking over now. Computers and automation. And in the year 2000, there just won't be enough jobs to go around. I think the population will have gone up so much that either everyone will be living in sort of big domes on the Sahara, or they'll be undersea. Well, in the year 2000, I think I'll probably be the spaceship to the moon dictating two robots. Or else I may be, I don't know, in charge of a robot court, judging some robots. Or I may be at the funeral of a computer. Or if something's gone wrong with their nuclear bombs, I may be sort of coming back from hunting in a cave. It'll be so overpopulated that there'll all be wars. All nuclear explosions and everything. It'll make the Earth, too much radiation on it. It'll become too hot to live on. So 1966 கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனை பற்றி காய்ச்சிருக்கு அந்த கிட்ஸ். இப்போ கரண்ட்லி எத்தனை பேருக்கு கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியை டொமினேட் பண்ணி கொண்டிருக்கின்ற யாருக்கு என்ன நாலேஜ் இருக்குது? 1966 இந்த கிட்ஸுக்கு அந்த நாலேஜ் வந்திருக்கு. இயர் 2000 இதில் நடக்கும்னு சொல்லி பழங்க 2025 இருக்கிறோம். கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனை பற்றி காய்ச்சிருக்காங்க, ஜாப்லெஸ்ஸை பற்றி காய்ச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த படியன்னு சொல்லியிருக்கா என்னது, ஃபியூச்சரில் வந்து ரொபோட்டிக் ஜட்ஜிங் ரோபோட்ஸ் வரப்போகுதுன்னு இந்த ஃபியூச்சர். ஸோ இப்போ கிட்டல யூஎஸ் கோர்ட்டில் வந்து ஒரு ஆள் வந்து ஏஐ ஒரு ஆளை வச்சு ஸ்க்ரீனிங்கில் வச்சு அவர்கிட்ட டிஃபெண்டன்ட் ஏஐ லோயர் வச்சு ஒரு கேஸ் கோர்ட் போனது. ஜட்ஜு கடுப்பாகி ஜட்ஜ் வெளிக்கிட்டுட்டார் அதை விட்டு. 1966 இந்த கிட்ஸுக்கு இந்த நாலேஜ் இருந்திருக்கு. இப்போ ஸ்கூலில் படிக்கிற கிட்ஸுக்கு கூட இந்த நாலேஜ் இல்லை. ஆட்டோமேஷன்ஸ் எவ்வளோத்துக்கு வந்துருக்கு இந்த உலகத்தில், எப்படியான ஜாப்கள் அழிய போகுது, எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆட்டோமேஷன் டொமினேட் பண்ணிக்கொண்டு வரப்போகுதுன்னு கூடி இப்போ ஸ்கூலில் படிக்கிற கிட்ஸுக்கு அந்த நாலேஜ் இல்லை. 1966 இருந்த கிட்ஸுக்கு இந்த நாலேஜ் வந்திருக்கு எப்படி. ஸோ இப்போ கரண்ட்லி எங்களுக்கு இருக்கிற எஜுகேஷன் எங்களை எங்கே கொண்டு போகுது? சீரியஸ்லி